கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24-25 வசனம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டார். அன்பானவர்களே, நாம் வெறுமனே ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு நலமான காரியத்தை செய்வார், கர்த்தர் உங்களை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது நமக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். தூங்கி எழுந்த உடனே ஒரு வசனத்தை எடுத்த உடனே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்குறப்போ நமக்கு மனசு ஒரு சமாதானமாக தான் இருக்கும். ஆனால் அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இருக்கு இல்லையா? அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் தானே. அதுக்காகத்தான் நம்ம எப்பயுமே ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற விஷயங்கள் அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் கர்த்தர் அன்றைக்கு நமக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அந்த வார்த்தையை நாம் சுவிசேஷமாக ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் நம்ம அதை தியானிக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம கடிந்து கொள்ளுதலையும் ஏற்றுக்கொள்ளணும்ல. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டால்தான் ஆசீர்வாதம் நமக்கு வரும். அப்படித்தான் இந்த வசனங்கள் சொல்லுது. என்ன சொல்கிறாருன்னா, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாயத்திற்கு முந்திக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா, அவன் செய்கிற அக்கிரமத்துக்கும் அவன் செய்கிற அநியாயத்துக்கும் துரோகத்துக்கும் அளவே இருக்குது. எல்லாரோட வாயிலையும் விழுவாங்க. எப்படி போய் சாவான்னு தெரியல, இவன் எப்படி இவனுக்கு முடிவு வரும்னு தெரியல, ஏன் இப்படி இவனெல்லாம் இப்படி இருக்கிறான், இனி எத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுக்க போகிறான்னு தெரியல, அப்படியெல்லாம் அடிமனசில் இருந்து அழுது புலம்பி ஒருவனை சபிக்கக்கூடியதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம், கேட்டிருக்கோம். அவங்கள கடவுள் மட்டும் போய் முறையிடுவாங்க. கடவுளே, ஆண்டவரே, இப்படி பண்ணுறானே, இவன் எப்படி இருக்குன்னு தெரியலையே. அப்போ சிலருடைய பாவங்கள் ரொம்ப வெளியரங்கமாக இருக்குது. எல்லாரும் அதை பார்ப்பாங்க. அது சீக்கிரமாக நியாயத்திற்கு முந்திக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஆலயத்தில் கமிட்டி மெம்பராக முக்கிய பொறுப்பாளராக இருந்தார். அவர் எப்பயுமே என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலயத்துக்கு சம்பந்தமான ஒரு சில கடைகள், அப்புறம் இந்த வாடகை கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த வாடகைக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சர்ச்சோட இடம் தானே, அதை போய் நம்ம ஏன் வாடகை கொடுக்கணும், இதை நம்ம உரிமையாக்கி கொள்ளது கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, ஏன்னா இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அதனால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அதனால் நாம் அதை கேஸ் போடுறாங்க, வேலை கேஸ் போட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கமிட்டி மெம்பர். இவர் என்ன பண்ணுவார், அந்த கடைக்காரங்கிட்டெல்லாம் போய் காசு வாங்கிடுவார். அந்த கடைக்காரங்கிட்டெல்லாம் போய் காசை வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரம் கேஸ் போடுங்க, இப்படி நிர்வாகத்துக்கு மேலே நடவடிக்கை எடுக்க போகுது, அதனால் உடனே போய் ஸ்டே வாங்க, இப்படியெல்லாம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அந்த கடைக்காரங்களுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். இவர் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்து கொண்டு அங்கே கொடுப்பார். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தவர் சின்ன வயசு 32 அல்லது 33 தான் அவருக்கு வயசு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாருங்கிற செய்தி வரும். சின்ன வயசு, கல்யாணம் ஆகி ஒரே குழந்தை. அப்போ எல்லோருமே என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, போய் தொலைஞ்சாப்போ அப்படின்னு தான் அவனை சொன்னாங்களே தவிர யாருமே அவனுடைய மரணத்திற்கு வருத்தம் தெரிவிக்கல. அதில் பாருங்கள், அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். இப்போ நான் நினச்சேன், யூதாஸ் காரியத் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே யாரெல்லாம் காட்டி கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களில் நிர்வாகத்துக்கு விரோதமாக காட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, கடவுளுக்கு விரோதமாக காட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களோ,
அவங்க எல்லாருக்குமே தற்கொலை தான் முடிவா, தற்கொலை தான் முடிவாட்ட தெரியுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அன்பானவர்களே, அந்த மனிதனுடைய பாவம் வெளியேறமா இருந்துச்சு. சின்ன வயசுல வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து சீக்கிரமே நியாயத்தீர்ப்பு அவங்களுக்கு வந்துடுது சின்ன வயசுல. அடுத்து சொல்கிறார் பாருங்க, நியாயத்தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுவோம். எல்லாரும் அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க அக்காலாம் உயிரோடு இருக்கிறாங்க, எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்க, இவரும் முந்தி போயிட்டு. ஏன்னா அவர் செய்த பாவம் அப்படி. சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய சாபங்கள் பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அவன் உயிரோடு இருப்பான், ஆனால் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவன் பையனும் வேதனைப்படுவான், உயிரோடு இருப்பான். ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்தை சொல்லி சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டே அவன் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். சிலருடைய பாவங்கள் பின்தொடரும், அப்பனையும் தொடரும், மகனையும் தொடரும். சில பேர் பாருங்க, ஏன்னா அவங்க அப்பாவும் இதே மாதிரி சின்ன வயசுல இருந்தாரு, இந்த பையனும் சின்ன வயசுல இருந்தார், ஏன்னா இந்த பையன் அப்படின்னு அந்த சந்ததியவே பின்தொடரும் ஒரு சில பாவம். அப்போ எவ்வளோ பெரிய கெடுதல் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாய், சிலர் செய்யக்கூடிய நன்மை, சிலர் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பரவாயில்ல மகராச இவர் வந்ததுனால ஒரு விடுதலை கிடைச்சது, இவர் வந்ததுனால ஒரு நன்மை நடந்துச்சு, இவர் வந்ததுனால இதுக்கு ஒரு தீர்வு வந்துச்சு, இவர் வந்ததுனால இத்தனை பேர் சாப்பிட்றாங்க, இவர் வந்ததுனால இத்தனை பேர் துணி அணிகிறாங்க, இவர் வந்ததுனால இத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மனிதனுடைய சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம் ரொம்ப வெளியரங்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அது அப்படி வெளியரங்கமாக இல்லாமல் மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த நற்கிரியைகள் கூட கர்த்தரோட சமூகத்தில் எப்படி இருக்கும், அது ஒரு நாளைக்கு வெளிப்படும். அவர்கள் ஆண்டவரோட சமூகத்தில் ஆனந்த கழிப்போடு மகிழ்ச்சியாக, நித்திய மகிழ்ச்சியாக அவங்க வாழ முடியும், நீண்ட ஆயுஷை வாழ்வாங்க, அவர்கள் குடும்பம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த வார்த்தைகள் பொருந்தும். பாவங்களை செய்கிறவர்களோ, துரோகங்களை செய்கிறவர்களோ, அக்கிரமங்களை செய்கிறவர்களுக்கோ இந்த அனுதினமும் நாம் கேட்குற ஆசீர்வாதமான வார்த்தை பொருந்தாது. அவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க திருந்தாதவங்க. நற்கிரியைகளை செய்கிற இந்த மனிதர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, தெரிஞ்சோ தெரியாமலோ வெளியரங்கமாகவோ மறைமுகமாகவோ நற்கிரியைகள் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த வார்த்தை பொருந்தும். வாக்குத்தத்தம் என்கிற அந்த வார்த்தை பொருந்தும். ஆசீர்வாதம் என்கிற இந்த வசனம் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் நிறைவு. அன்பானவர்கள, இப்பவும் கூட இந்த அனுதின உணவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நன்மையானதை செய்யும், துர்க்கிரியைகளை செய்ய வேண்டாம், பாவங்களை செய்ய வேண்டாம். ஏன்னா அது நம்மையும் அழிக்கும், நம்மை தொடர்ந்து வருகிற நம்ம சந்ததியும் அழிச்சிடும். ஆனால் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்களை செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் நற்கிரியைகளை செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்க, யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, மறைமுகமாக யாருக்கும் போய் என்ன பண்ணாதீங்க, இங்கே ஒன்று அங்கே ஒன்று சொல்லி கலகத்தை உண்டு பண்ணி அங்கே பாருங்க சத்தமில்லாத போய் போட்டுவிட்டோம்டா பாருங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான காரியத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா நமக்கு மட்டுமில்லை, நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த பாவம் வரும். அன்பானவர்களே, நியாய தீர்ப்பு அவர்களுக்கு சடுதியில் வரும். அதனால் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்ய வேண்டாம். நம்ம நற்கிரியைகளை செய்வோம், வெளியரங்கமாகவும் மறைமுகமாகவும் செஞ்சு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உலகிற்காக நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காகவும் சொல்றோம். கர்த்தாவே, நாங்கள் நற்கிரியைகளை செய்து வெளியரங்கமாகவோ மறைமுகமாகவோ நற்கிரியைகளை செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. பாவங்களை செய்து வெளியரங்கமாகவோ மறைமுகமாகவோ பாவங்களை செய்து நாங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளாதபடிக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தை தான். உம்முடைய வேத வசனங்கள் எங்களை வழிநடத்தும். அதன் வழி பின்தொடர நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்ட ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்மையானதை செய்து நற்கிரியைகளை செய்து
இந்த உலகத்தில் நாங்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை பாருங்கள். தொடர்ந்து உமது கிருபையும் வசனமும் எங்களை வழிநடத்தும். உமது திருக்குமரன் நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென்.